அனைவருக்கும் வணக்கம். ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய அனைத்து விதமான அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கும் என்னிடம் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னிடம் ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு பெறப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகும். அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் ஜோதிடம், ஜாதகம், திருமண பொருத்தம், பிறந்த குழந்தைகளுக்கு அர்ச்ச பேர் சூட்ட, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நியமாலஜி போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். என்னிடம் ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். எழிலரசி என்ற பெயருக்கான 15 வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சிரித்த முகமாக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் பேச்சை நீங்கள் நம்பிடவும் மாட்டீங்க. மூணாவது பாயிண்ட்டு, உங்கள் பேச்சு மற்றவங்களுக்கு டாமினேஷனாக தெரியும். அதாவது நீங்கள் சாதாரணமாக பேசினாலே மற்றவங்க ரொம்ப அதிகாரமாக பேசுகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கிடுவாங்க. நாலாவது பாயிண்ட்டு, காது, மூக்கு, தொண்டை பிரச்சனை, இஎன்டி ப்ராப்ளத்தால் அவதிப்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. அஞ்சாவது பாயிண்ட்டு, பூர்வீக சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும். ஆறாவது பாயிண்ட்டு, எப்போதுமே உங்கள் சேஃப்டிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. ஏழாவது பாயிண்ட்டு, ஒருத்தரை பார்த்த உடனே இவர் இப்படித்தான் அப்படின்னு அவரை பற்றி எடை போடக்கூடிய திறமை உங்கள்கிட்ட உண்டுங்க. எட்டாவது பாயிண்ட்டு, ஃப்ரெண்ட்ஸும் கூட பிறந்தவங்களும் பகையாவாங்க, கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஒன்பதாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு எதிரிங்க அப்படிங்கிறது வெளியில் யாருமே கிடையாதுங்க. நல்ல பழகுனவங்களே, நல்ல ஃப்ரெண்ட்ஸுகளே, நண்பனே உங்களுக்கு பகையாகக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ நண்பர்கள் கூட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். 10வது பாயிண்ட்டு, நகை அடமானம் வச்சுருப்பீங்க. 11வது பாயிண்ட்டு, சாஸ்திரத்தில் ஆர்வம், ஈடுபாடு அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். 12வது பாயிண்ட்டு, உங்களை எதிர்க்கிறவங்களுக்கு உங்கள் கண்ணு முன்னாடியே தண்டனை கிடைக்கும். 13வது பாயிண்ட்டு, சொந்த வீடு யோகம் உண்டு. 14வது பாயிண்ட்டு, ஆண் குழந்தை நினைச்ச மனக்கவலை உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குங்க. ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற அப்படிங்கிற கவலையோ, அல்லது ஆண் வாரிசுடைய ஃப்யூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ, அது ஆண் வாரிசுடைய ஒரு நம்ம கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கு கட்டுப்பாடாக இருக்க மாட்டாங்க, நம்மளுக்கு கண்ட்ரோலாக இருக்க மாட்டாங்கிறானே அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை, மனக்குறை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். 15வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்வாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாய்பாபா தாங்க. இத்துடன் எழிலரசி என்ற பெயருக்கான 15 வகையான நியமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. உங்கள் பேரை வச்சே 15 பலன் துல்லியமாக சொல்கிறேன் அப்படின்னாங்க, ஜாதகத்தை வச்சு நல்லா அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.